எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து அதிமுக முன்னாள் துணை மேயர் சீனிவாசன் விடிய அரசு அதிகாரிகளிடம் போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மர்ம காய்ச்சலால் பாதிக்கப்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டியுள்ளனர். இதுவரையில் பெண்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் விடிய அதிகாரிகள் விரைவாக போர்க்கால அடிப்படையில் தீர்வு காண வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடிநீரோட கழிவுநீர் கலந்து வர்றது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அது திருச்சியில 19, 20 வார்டில் ரொம்ப சிவியரா இருக்கு. இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல், தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தவங்க ஒரு 50 பேருக்கு மேலே சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வர்றாங்க. இப்போ பெரிய ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் இன்றைக்கும் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு 12 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த நிகழ்ச்சியை அப்படியே போஸ்டர் ஓட்டினா கூட கிழிச்சு போடுறது, மறைச்சு விட்டுறாங்க. அதனால் எங்களுக்கு அது ப்ராப்ளம். இனிமே இன்னொரு உயிர் தவிர்ப்பு இருக்கக்கூடாது. அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம். பாதாள சாக்கடைக்குள்ளாரையே பார்த்தீங்கன்னா குடிநீர் பைப்பு உள்ளே போகுது. அதில் கசிகிற கழிவு நீர் தான் எல்லா பைப்புலையும் வருது. அதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவங்க அங்கங்கே நோண்டி ஏதோ ஒன்று பண்ணி சீனை காமிச்சிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் அது க்யூர் ஆகாது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னாக்க பாதாள சாக்கடைக்குள்ளார